கிழமை நீங்க பெருமாள் கோயிலுக்கு போறீங்கன்னா, கண்டிப்பா வந்து பெருமாள்கிட்ட வந்து நீங்க ரொம்ப மனதார பிரார்த்தனை அதுவும் அம்பாளும், அவரும் சேர்ந்து இருக்கிறப்ப நீங்க பார்க்கறது ரொம்ப விசேஷமா, பெருமாள் திருப்பதியில வந்து அவர் தனியா நிப்பாரு. ஆனா சில கோயில் வந்து இந்த பக்கம் ஸ்ரீதேவி அம்மா, அந்த பக்கம் பூதேவி அம்மா, சென்டர்ல அவர் இருப்பாரு. இன்னொன்னு சைன கோலத்துல இருக்கிறப்ப மகாலட்சுமி அம்மா வந்து அவர் கால அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு இதுல இருக்கும். ஆனா, நீங்க எந்த அவதாரத்துல பார்த்தாலுமே, அந்த லட்சுமியோட இருக்கிற அவதாரத்துல பார்த்தீங்கன்னா, அது பார்த்த உடனே நீங்க வந்து நமோ நமோ நாராயணா ஸ்ரீஹரி ஜெய் ஸ்ரீ லட்சுமி நாராயணா நமஸ்துதே நமஸ்துதே அப்படின்னு நீங்க பாராயணம் பண்ணுங்க. எதுவுமே எனக்கு பாராயணம் பண்ண தெரியல, இந்த மாரியெல்லாம் சொல்ல தெரியல அப்படின்னா, நாராயணா லட்சுமி நாராயணா ஓம் லட்சுமி நாராயணா ஓம் ஸ்ரீ அதுவும் ஓம் ஸ்ரீ அந்த ஸ்ரீய மட்டும் விடக்கூடாதுங்க. அந்த ஸ்ரீ அம்பாள். அதனால ஓம் ஓம் ஸ்ரீங்கிறது 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஓம் ஸ்ரீ அப்படி சொல்லலாம். ஸ்ரீ லட்சுமி நாராயணா, ஸ்ரீ லட்சுமி நாராயணா, ஸ்ரீ லட்சுமி நாராயணா, ஸ்ரீ லட்சுமி நாராயணா. இத மட்டுமே அடிக்கடி ஸ்ரீ லட்சுமி நாராயணா, ஸ்ரீ லட்சுமி நாராயணான்னு சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே தீரும். அவர் வந்து அந்த அம்மா நெனைக்கும், "என்னங்க ஸ்ரீ ஸ்ரீன்னு என்ன ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் லட்சுமி நாராயணான்னு உங்கள கூப்பிடுறாங்க. என்னமோ ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்க என்னான்னு கேளுங்கன்னு" அந்த அம்மா வந்து அவர்கிட்ட உத்தரவு போடுவாரு. அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளைங்க. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் கூட ராஜா. அந்த அம்மா வந்து அவர அவ்வளோ ராஜா மாரி வச்சிருக்கும். அந்த வீட்டோட மாப்பிள்ளைக்கு வந்து எப்படின்னா, அந்த அம்மாவ கூப்பிட்டோம்னா, அவரு வந்து அம்பாள் சொல்றாரா? நம்ம கேட்கலாம். சரி, அம்பாள் வந்து, "ஏங்க நம்ம 2 பேர்த்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த பதிவு நீங்க எனக்கு லைக் குடுக்கலினாலும் பரவால்ல. இந்த ராமரோடைய, பெருமாளுடைய ச புராணத்தை எல்லாம் படிக்கிறப்ப, அதாவது யாராவது கோயில்ல இருக்கிற பெரிய குருக்கள் கிட்ட நீங்க இதையெல்லாம் கேளுங்க. அவங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு வந்து அப்படி பெருமாள் தத்ரூவமா நிக்கிற மாரி இருக்குங்க. அ ஒண்ணும் வேண்டாம். இப்ப சன் டிவியில ரா ராமாயணம் போடுறாங்க. 11 குஷன். அதுல அந்த பெருமாளுடைய அவதாரம் அந்த இதெல்லாம் பாருங்க. எத்தனையோ நான் கண்ட கண்ட நாடகத்தையெல்லாம் பார்க்காதீங்க. இவன் அவன கெடுக்குறான், இவன கெடுக்குறான் இது. ஐயோ! நாடகத்திலேயே அதேதான் வில்லே வில்லன். இதே தான் பார்க்குறீங்க. இந்த மாரி சாமி நாடகத்த பாருங்க. இதெல்லாம் உண்மையா நடந்தது. உண்மையாலுமே பெருமாளு, லட்சுமியும் 11 குஷன் அந்த அம்மா வந்து எத்தன சோதனைகள தாண்டி வந்திருக்குது தெரியுங்களா? நீங்க அந்த 6 மணிக்கு சன் டிவியில போடுற ராமாயணம் 11 குஷன் நாடகத்த பாருங்க. பெருமாள் மேல உங்களுக்கு அதிகப்படியான